நீர் ஒரு சிறு குழந்தையாக இருந்தபோது சேசு சேசு என்று நான் பாடியபடி உம்மை தாலாட்டுவது என் வழக்கமாயிருந்தது. மோட்சத்தில் சமணசுகளை புன்னகைக்க செய்கிற இந்த திருநாமத்தை விடவும் அதிக அழகியதும் பரிசுத்தமானதுமாகிய இணக்கமுள்ள இசை வேறு என்ன இருக்கிறது? எனக்கு அது உமது பிறப்பின் போது சமணசுகள் பாடிய மிக இனிமையான பாடலையும் விட அதிக அழகானது. பரலோகத்தை அதில் நான் காண முடிந்தது. அந்த திருநாமத்தின் வழியாக பரலோகம் முழுவதையும் என்னால் காண முடிந்தது. இப்போது இறந்திருக்கிறவரும் நான் கூறுவதை கேட்க முடியாதவருமாகிய உம்மிடம் அதை கூறுவதும், நீர் ஒருபோதும் இருந்தே இராதவரைப் போல எனக்கு நீர் பதில் கூறாதிருப்பதும் நரகத்தை, முழு நரகத்தையும் காண்பதாக எனக்கு இருக்கிறது. பாரும், நித்தியத்திற்கும் சபிக்கப்படுவது என்றால் என்னவென்பது இப்போது எனக்கு புரிகிறது. அது சேசு என்று இனி ஒருபோதும் சொல்ல முடியாமல் போவது. பயங்கரம், பயங்கரம், பயங்கரம். இந்த நரகம் உம் தாய்க்கு இன்னும் எவ்வளவு காலம் நீடிக்கும்? இன்னும் 3 நாட்களுக்குள் இந்த தேவாலயத்தை திரும்ப கட்டுவேன் என்று நீர் சொன்னீர். நான் இறந்து விழுந்து விடாதபடியும் நீர் திரும்பி வரும்போது உமக்கு வாழ்த்து சொல்லி தொடர்ந்து உமக்கு ஊழியம் செய்து கொண்டே இருக்க தயாராக இருக்கும்படியும் உம்முடைய இந்த வார்த்தைகளை நான் இன்று முழுவதும் சொல்லி கொண்டிருந்தேன். ஆனாலும் நீர் இறந்து விட்டீர் என்ற அறிவோடு 3 நாட்களை கடத்த என்னால் எப்படி முடியும்? என் ஜீவியமே, என் ஜீவியமே, நீர் 3 நாட்கள் மரித்தவராக எப்படி இருக்க முடியும்? எல்லையற்ற ஞானமாக நீர் இருப்பதால் சகலத்தையும் அறிந்திருக்கிற நீர் உமது தாயின் வாதனையை எப்படி அறியாதிருக்கக்கூடும்? ஜெருசலேமில் நான் உம்மை தொலைத்துவிட்டு தேடிய நாட்களை நினைவில் கொண்டு என் வாதனையை கற்பனை செய்து பார்க்க உம்மால் முடியவில்லையா? உம்மை சுற்றி இருந்த கூட்டத்தை விளக்கியபடி உம்மிடம் நான் வந்ததை நீர் கண்டீர். கப்பல் சேதத்திற்கு உட்பட்டு அலைகளோடும் சாவோடும் கடுமையாக அதிக நேரம் போராடிய ஒருத்தியைப் போல நான் தோற்றமளித்தேன். முழுவதும் களைத்து போய் மரிக்கிற அளவுக்கு இரத்தம் சிந்தி வயது முதிர்ந்து இருதயம் உடைந்தவளாக கொடிய வாதையிலிருந்து வெளிவருகிற ஒரு பெண்ணின் முகத்தோற்றத்தை நான் கொண்டிருந்தேன். அப்போது நீர் காணாமல் மட்டும் போயிருக்கிறீர் என்று நினைப்பது எனக்கு சாத்தியமாயிருந்தது. அது அவ்வளவுதான் என்று என்னையே நான் ஏமாற்றிக்கொள்ள என்னால் முடிந்தது. ஆனால் இன்று அப்படி அல்ல. நீர் இறந்துவிட்டீர் என்பது எனக்கு தெரியும். எந்த கற்பனைக்கும் சாத்தியமில்லை. நீர் கொலை செய்யப்படுவதை நான் பார்த்தேன். என் துயரம் என்னை நினைவிழக்கச் செய்யக்கூடுமென்றால் என் மேற்போர்வையின் மேல் இரத்தம் இதோ இருக்கிறது. அவர் இறந்து விட்டார். அவரிடம் இரத்தமில்லை. அவருடைய இருதயத்திலிருந்து வெளிவந்த இரத்தத்தின் இறுதி துளிகளவை என்று அது என்னிடம் சொல்கிறது. அவருடைய இருதயத்திலிருந்து, என் குழந்தையின் இருதயத்திலிருந்து, என் திருச்சுதனின் இருதயத்திலிருந்து, என் சேசுவின் இருதயத்திலிருந்து, ஓஹோ என் சர்வேஸ்வரா, இரக்கமுள்ள சர்வேஸ்வரா, அவர்கள் அவருடைய இருதயத்தை பிளந்து விட்டார்கள் என்பதை நான் நினைவு கூற விடாதேயும்.